lights, sound, action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் சார் கமிஷனர் டேவிட் பெட்ரோவும் சோனியா மேடம் வந்திருக்காங்க சார். வந்திருக்காங்களா? ஆமாம் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் மார்னிங் சார். வாங்க டேவிட் சார். தேங்க் யூ. வாங்க மேடம். ஹலோ சார். உட்காருங்க. சார் நீங்க ரெண்டு பேரும் கேஸ் மேல கேஸா சால்வ் பண்ணி வெற்றி மேல வெற்றியா குவிக்கிறீங்க. நானும் உங்களுக்கு கண்டினியூவா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. இந்த பழக்கம் வழக்கமாயிடுச்சுன்னா நம்ம நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் கிரிமினல்ஸும் இருக்க மாட்டாங்க, கிரைம்ஸும் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அளவு கிடந்த நம்பிக்கை எங்களோட அதிர்ஷ்டம். இந்த கேஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் சாதிக்க முடியுது. அப்படிலாம் சொல்லாதீங்க டேவிட் சார். உங்கள் தன்னடக்கம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டில் தேடி இருந்த ராஜி தேவனை நீங்கள்லாம் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணதில்ல. டெல்லியில் ஹோம் மினிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மீண்டும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேரை கொடிகட்டி பறக்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ சார். இதில் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னை விட சோனிகாவுக்கு தான் போய் சேரும். ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். கல்கட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது ஒன்று சொல்கிறேன், அது நமக்கு பெரிய கிஃப்ட்டு. ஷுவர் சார். அந்த ராஜீவ் தேவன் கடத்திக்கிட்ட போன அந்த அநாத ஆசிரம குழந்தைய சேஃபாக காப்பாற்றிருக்கீங்க. ஆனால் அந்த ஆசிரம குழந்தைகளை பார்த்துக்கிற ஜானுக்கு கூட நிறைய அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காங்க?
யா இப்போ பரவாயில்ல. ஷீஸ் கெட்டிங் பெட்டர். உங்கள் யாருக்கும் அடிபடையிலையே? யா அவ்வளவா இல்லை. இந்த ஆப்ரேஷனில் பாபாவையும் அவங்க ஆட்களையும் தவிர கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரஞ்சினியோட தம்பி இந்திரஜித்தும் கூட இருந்தாராமே, அப்படியா? எஸ் சார். அங்கே என்னதான் நடந்தது அப்படி? பிரமாதம். உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் அது குறைச்சலாக தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் 2 பேரும் விஆர்எஸ் வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எஸ் சார், இட்ஸ் கன்ஃபார்ம்ட். ஆமாம் சார். விஆர்எஸ் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஏன் சார், எது கேட்குறீங்க? ஓய், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் இப்போ உடனே விஆர்எஸ் வாங்காதீங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ லீவ் போட்டுருங்க. உங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பித்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போது நாங்கள் புறப்படுறோம் சார். என்ன அதுக்குள்ளே புறப்பட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போகலாம். அது இல்லை சார், இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். சமாதானம் இருக்கும். எஸ் சார். சரி, வெரி குட். நீங்கள் 2 பேரும் எனக்கு கல்யாண சாப்பாடு போட மறந்துடாதீங்க. ஷியோர் சார். ஷியோர் சார், ஷியோர். அப்போ நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை சார். பை சார். ஜனு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சோனிகா, இவளை இந்த கெட்டப்ல பார்க்கும்போது ஏதோ இந்த கன் ஃபைட் காஞ்சனா இல்ல இந்த ரிவால்வர் ரீட்டா மாதிரி Shut up, Indrajit. ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் தி சீக்ரெட்? அழகா எப்படி இருக்க? ஓகே ஓகே. Good morning. Good morning, doctor. Hi, Good morning. Janu. How are you? Yeah, I'm How fine. are you feeling? Yeah, ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹே, என்ன டாக்டர் இப்படி சொல்ற? நீங்க இன்னைக்கே போகலாம். But your report says that you have to take another 90 days rest. Come on, doctor. ஏன் 90 days? ஒரு 100 days வெச்சுக்கலாமே. That's good. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க எல்லாம் பார்த்துப்போம். என்ன சோனிகா? What do you say? Don't listen to him. Yeah, You suggest what you should do. thank you. இந்திரஜித், கொஞ்சம் பேசாம இருக்கியா? டாக்டர், எனக்கு ரெஸ்ட் எடுத்து போர் அடிச்சு போச்சு டாக்டர். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி 200 days ரெஸ்ட் எடுக்க வச்சிருவேன். டாக்டர்,
ஆமாமா அங்கிள் சொல்றது தான் கரெக்ட். உங்களுக்கு வேணா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் கூட இருந்து கதை சொல்றேன், சரியா? அப்படிதானே ஆண்டி? எஸ் எஸ் எஸ், நீ கரெக்டாக சொன்ன. பாத்தீங்களா, நான் கரெக்டா சொல்றேன். நான் குட் கேர்ள். ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? நவ்யா, நீயும் என்ன கிண்டல் பண்ணாத. இல்லம்மா ஜானு, ஆக்சுவலா உனக்கு தலையில அடிபட்டிருக்கு. 3 மாசம் ரெஸ்ட்ல இருந்தாதான் உனக்கு கம்ப்ளீட்டா சரியாகும். பாத்தியா, உனக்கு தலையில அடிபட்டதுனால தான் இந்த பிரச்சனையே. கேர்ஃபுல்லா இருக்கணும். நாங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? நாங்கெல்லாம் பாவம் இல்லையா? அப்போ என்ன பைத்தியம்ன்றியா? பரவாயில்லையே, கரெக்டா புரிஞ்சிருக்கியே. ஐயோ, கொலை பண்ணிடுவேன். ஐயோ, சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளயா? டாக்டர், she looks dangerous. சரியா செக் பண்ணுங்க. பாருங்க மேடம், இந்திரஜித்னாலே நான் பைத்தியம் ஆயிட போறேன். கம் ஆன், ஷட் அப் இந்திரஜித். ஓகே ஓகே ஓகே. பாவம் ஜானு. ஆமாமா, பாவம் ஜானு தான். நாங்களும் பாவம் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன். இல்லையா நவ்யா? அங்கிள், இது கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஜானு ஆண்டி கையால நீங்க அடி வாங்க போறீங்க. ஐயோ, போச்சு. நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன். ஐயோ, இதுக்கு வேற வழி இல்லையா? கரெக்ட்டா சொல்றேன். என்ன டாக்டர் இப்படி சொல்றா? நம்ம கிட்ட அடி வாங்குனதா வாளை சுருட்டிட்டு இருப்பாரு அங்கிள். வெரி குட். கம் ஆன், forget him. ஆமா, forget it. Come. டாக்டர், என்ன பண்ணலாம்? வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? வாட் ஐ சஜஸ்ட் இஸ், நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் ஒன்று ஊட்டியில் இருக்கு. ஓகே. ஒரு 3 months அங்க இருக்கிற ரீஹாபிலிட் சென்டர்ல இவங்களை சேர்த்துட்டோம்னா 90 days ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் நல்லா இருக்கும். ரெக்கவரி வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடும். தட் இஸ் ஓகே. அச்சச்சோ, ஊட்டியா? ஹா, 3 மாசமா? ஐயோ வேண்டாம் மேடம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜானு. நீ நிம்மதியா இருக்கலாம். அதை விட நாங்க எங்க நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல ஆண்டி, விட்டுருங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. டோன்ட் வரி ஜானு, எவ்ரி வீக் ஒன்ன பார்க்க வரும். இஃப் பாசிபிள் 10 or 20 days நாங்க அங்கே வந்து இருப்போம். ஓகேவா? ஐயா ஜாலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போலாமா ஆண்டி? ஜாலி ஐயா ஜாலி. நானும் ஊட்டிக்கு வரலாமா? ஷியோரா தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம். ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? ஒன்றீங்க. வெரி குட். எஸ். ஓகே டாக்டர், மேக் தி அரேஞ்ச்மெண்ட். ஜானுவா ஊட்டிக்கு அனுப்பிடலாம். ஓகே சொல்லிட்டீங்க இல்லையா? இப்பவே ஃபோன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இமிடியேட்டா அட்மிட் பண்ணிடலாம் ஊட்டில. ஓகே, டேக் கேர். நான் ரவுண்ட்ஸ் போறேன். So, happy? Okay. Not okay yaar. நவ்யா, இந்த ஜானு ஆண்டியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எதுவும் தோணல. இவளை பார்த்தா எதுவும் தோணலையா? நான் பைத்தியம் இல்ல. எதுவும் தோணலையா? உன்னை பார்த்தா டோட்டலா காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். What Sonika? What do you say? Okay, let's go. Visiting hours is over. Okay? Thank you. Tomorrow we'll come. Okay, Navya. Bye. Let's go. Come. Janu, 1 minute. உனக்கு அது சரி சோடோ வேண்டாம். ஜானு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, சரி வேண்டாம்னா விடு. என்ன ஞாபகம் வந்துச்சு. Oh my God, please leave me, Indrajit. சரி வா நவ்யா, போலாம். பாபா, நான் சரவணன் பேசுகிறேன் பாபா. சொல்லு சரவணன். நீங்கள் சொன்ன மாதிரியே வர்மா டீமுக்குள்ளே நான் பூந்துட்டேன் பாபா. ஓகே, ஜாகிரதையாரு. நீ எனக்கு வேண்டிய ஆள் என்ன யாருக்கும் தெரியக்கூடாது. வர்மா நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் வர்மாக்கே தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, கவலைப்படாதீங்க பாபா. வர்மா ஏதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட யோசனை நமக்கு தெரிஞ்சிடும் பாபா. ஜாகிரதை. கவலைப்படாத டார்லிங். ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன். தேங்க்யூ. சீக்கிரமாக உனக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கி கொடுத்துட்றேன். ஏய், டைமண்ட் மோதிரமா? ஒரு ரேஞ்சில் தான் இருக்க போல் இருக்கு. ஓகே டார்லிங், நான் வச்சிட்டா. ஓகே டார்லிங். பாலா, பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக காரியத்தை சாதிக்கணும். வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ, வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்கணும். பரவாயில்லையே,
உன்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் போல இருக்க. ஆ, நடிப்புன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வருமா வரப்போறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஏதோ நடிச்சிருக்கான்னு தெரியுது. அந்த ஆளுக்கு சிக்கல் தான். அப்படியா? ஏன், என்ன விஷயம்? என்ன விஷயம்னு இனிமேல் தான் தெரியும். வா. பாலா, வாங்க வர்மா சார். நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை. இந்த வர்மாக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சா அது என்றைக்குமே இல்லை. மொத்தத்தில் நிரந்தரன்றது இல்லவே இல்லை. அடடே, வாங்க வருமா சார். வா மாறா, உக்கார் உக்கார் உக்கார். 3 பேரை தள்ளி வச்சுட்டு 4வது ஒன்று கல்யாணம் பண்ணி இதாவது நிரந்தரம் நினச்சா இதுவும் இல்லைன்னு நேற்று நைட் அவளை கொலை பண்ணிட்டியாமே. வருமா சார், எவ்வளோ மூடி மறைச்சாலும் உங்க காதுக்கு ஒரு விஷயம் வந்து சேரதுன்றது என்னைக்குமே நிரந்தரம். என்னடா இது, ஏசி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மூளை கொஞ்சம் சூடாகுதேன்னு பார்த்தேன். நீ வைக்கிற ஐஸுக்கு குளிர் அடிச்சிடும் போல இருக்கு. வருமா சார், உங்க மனசு கூலா இருந்தாதான் எங்க பிசினஸ் சூடா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வேண்டாமாரா, இவ்வளோ பாராட்டாத, இவ்வளோ புகழ்ந்து பேசாத. எனக்கு தெரியும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு. சரி, அது போட்டோம். போன வாரம் கப்பலில் ஒரு சரக்கு வந்து இறங்கிடுச்சா? ஓ, கரெக்டாக இறங்கிடுச்சு. வர லாபத்தில் 30% எனக்கு வந்து சேரணும்னு சொன்னேனே, அதில் உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? என்ன வருமா சார், நீங்கள் 50% கேட்டாலும் உடனே கொடுத்துருவோனே. உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் இன்னும் 2 நாளில் வந்து சேர்ந்துடும். என்னோட இடத்துல உன் பிஸ்னஸ் நடத்திக்கிற, அதுவும் ரொம்ப சேஃபாக நடத்திக்கிற. எல்லாத்துக்கும் வாடகை கரெக்டாக வந்து சேரல போல இருக்கு. எப்படி, இடம் பிடிக்கலையா இல்லை பிஸ்னஸ் நடக்கலையா? என்னது, இன்னும் வந்து சேரலையா? டேய், எங்கள் ஆளுங்கிட்ட கரெக்டாக வந்து கொடுக்க சொன்னனே. நீ கரெக்டாக தான் இருப்ப, ஏதோ உங்கள் ஆளுங்க தான் இருக்கிற வேலையில் மறந்துருப்பாங்க. பரவாயில்ல. அது சரி, ஏலகிரி மலை பக்கத்தில் ஒரு பினாமி பேரில் ஒரு இடத்த வளைச்சி போட்டியே, அதில் நான் என்னோட ஃபேக்ட்ரியை கட்டிக்கலாம், அடுத்த வாரம் இடத்த காட்டுறேன்னு சொன்னியே, பார்க்கலாமா? இல்லை உனக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா மாறி அந்த இடத்த மயானமாக மாற்றிடலான் இருக்கியா? உக்கார் உக்கார். சரி போட்டோம். என் மொபைலு வர வர சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு நேற்றுக்கு ஒருத்தர் இதை வச்சுங்க சார், நல்லா கேட்கும்னு சொல்லி சொன்னான். அப்படி என்ன தான் கேட்கும்னு சொல்லி கேட்டு தான் பார்ப்போமே. மாறன் சார், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு தான். ஏண்டா, ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, யார் என்ன எது கேட்டாலும் உடனே கொடுத்துட்றீங்க. அப்படி உன் கண்ணை உறுத்துற அளவுக்கு யாருக்கு என்னடா கொடுத்தேன்? அப்படியா சொல்கிறீங்க? சரி, அது போட்டோம். இந்த வர்மா சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வர்மா, அவனை உயிரோட நடமாட விடுறதே இந்த பூமிக்கு நாம் செய்கிற பெரிய துரோகம். அவன் எப்போவுமே மற்றவங்க தலையில் எப்படி மிளகா அரைக்கிறதுன்னு தேடிட்டு இருப்பான். ஆனால் நான் அரைச்சிருவேன், அவனோட எல்லாத்தையும் நான் அரைச்சிருவேன். அப்போ மாறன் சார், கப்பலில் சரக்கு வந்து இறங்கிடுச்சு, சரக்கை விற்று 30% வர்மா சார் கொண்டு போய் சேர்க்கணுமா என்ன?
அவன் 1/2% கூட கிடையாது. அவன் என்ன ராஜாவா? நான் ராஜாவுக்கே ராஜா, மகாராஜா. அவனை தொலைச்சிடுவேன். அவங்க இடத்துல நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோம், இன்னும் வாடகை கூட தரல. அதையாவது கொடுத்துடலாமா? எதுக்கு? ஒரு வாரம் தள்ளி போடு. அதை வாங்கிறதுக்கு அந்த வர்மா உயிரோடவே இருக்க மாட்டான். என்ன சொல்கிறீங்க சார்? அடுத்த வாரம் ஏலகிரியில் நம்மளுடைய இடத்த பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான் அந்த வர்மா. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம இடத்துல அவன் ஃபேக்டரியை கட்டிக்கிறேன்னு சொல்றான். இடத்த பார்க்க வரும்போது அதே இடத்துல அவன் கதையை முடிச்சு அவனை கொளுத்திடுவோம். அவனோட கடைசி பயணத்துக்கு சுடுகாடா அதே இடம் அமையணும். பாலா, சொல்லுங்க சார். நல்லா கேட்குதுப்பா. இந்த மொபைலை நானே வச்சுக்கிறேன்ப்பா. தாராளமாக சார். விஸ்வாசம் அது நமக்கு இல்லைனாலும் கூட மற்றவங்கிட்ட இருந்து அதை எப்படி வாங்கணுன்றத நம்ம பிஸ்னஸில் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். உன்னால் தான் விசுவாசமாக இருக்க முடியல, உங்கள் ஆளுங்கிட்ட இருந்து உன்னால் விசுவாசத்தை கூட வாங்க முடியல. வர்மா சார், என்னை விட்டுடுங்க சார். சும்மா தமாஷ் பண்ண சார். தமாஷா? தமாஷ் பண்ணா சிரிப்பு வரும். ஆனால் நீ பண்ணுற தமாஷு என்னோட வாழ்க்கையே சிரிப்பாக சிரிச்சிருக்குமே.